இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் எவ்வளவு தனிப்பட்ட விதத்தில் கரிசனை உள்ளவர் என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது. நான் உனக்கு, தேவன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள வார்த்தையின்படி அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளுக்கு பின்னே செல்கிறது. தேவன் எப்பொழுதுமே அமர்ந்த தண்ணீர் புல்லுள்ள இடங்களில் நமக்கு நன்மையான சிறந்ததை தேவன் அறிவார். ஒரு மேய்ப்பனுக்குத்தான் ஆட்டுக்கு சிறந்த இடம் எது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகையால நாமே நம்மை வழிநடத்தி கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. தேவனுடைய வழிநடத்தலுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் உதவியை நாட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு நல்ல ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது எவ்வளவு மேன்மையாக இருக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக தீமையான விளைவுகளுக்கு காரணம் ஆலோசனையை கேட்காமல் போனது. தேவனுடைய ஆலோசனையை கேட்காமல் போனதினாலே வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கி கொண்டவர் உண்டு. எங்கள் தேவன் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறவர், நன்மை விரும்புகிறவர், சிறந்ததை நமக்காக செய்கிறவர். ஆகையால அவருடைய ஆலோசனைக்கு நம்மை இன்றைக்கு அர்ப்பணிப்போம். நிச்சயமாக அவர் நமக்கு சிறந்ததை தர வல்லவராக இருக்கிறார். எதை சொல்லுகிறது அடுத்த வசனம்? வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் நீ வாழக்கூடாது. தேவனுடைய உறவிலிருந்து எல்லாவற்றையும் வெளிச்சத்தை நடக்க வேண்டும். உங்களை நடத்துவார், உங்களுக்கு சிறந்ததை அவர் வழி நடத்துவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்காகவே கரிசனையோடு போதித்து ஆலோசனை தந்து வழிநடத்துகிற தேவன் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் இருளில் நடக்க வேண்டாம், ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கை இடறுவது இல்லை. ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை பெருகட்டும், அது நன்மை அனுபவிக்க உதவி. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்